வெற்றி வாகை சூட போகும் மேசராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்களை துல்லியமாக கணிச்சிருக்கோம். உங்களுக்கு உறுதியாக பயன்படும்ங்கிறது மாற்று கருத்து இல்லை. இதில் அதிகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் திருமணம், குழந்தை பிறப்பு, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் அனைத்தும் கவராக இருக்குது. உங்களுக்கு கன்ஃபார்ம் பயன்படும். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அது இந்த வீடியோவும் அடுத்த வீடியோவும் வரிசையாக ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பல தகவல்கள் வருது, சித்தர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்துட்டுருக்கு. முதல் வீடியோக்குள்ளே போவோம். மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம், இத்தனை ஸ்தானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு மங்கள யோகம் அபீரிதமாக இருக்குது. இது என்ன சுபிச்சம்னா, அந்த குருவே உங்களுக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, செவ்வாய் இருக்குது, இந்த மங்களகாரகன், அவர் உங்கள் ராசி அதிபதி வேறு. அப்போ பணம், பொருளாதாரம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். இது சிறிது காலம்தான் இருக்குது. தவறாமல் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெறணும். ஆகஸ்ட் 25க்குள்ளே 27 பக்கம் மாறுது செவ்வாய். அதுக்குள்ளே இந்த 27 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வாய்ப்புகள் பயன்படுத்திக்கணும். சரி, இந்த குருமங்கலத்தால் என்னென்ன பெனிஃபிட்? ஃபஸ்ட்டில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குடும்பத்தில் ஒரு நபர் புகழ் பெற போகிறாங்க. ரொம்ப நாளாக குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை மேன்மைப்பட போகிறது. உங்கள் வாக்குக்கு மரியாதை இருக்கும். ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட், மன நிறைவு, அவமானங்கள் குறையும். முதல்ல பார்த்திங்கன்னா, வேலை கிடைக்கலங்கிற ஒரு அவமானம், குடும்பத்தில் வருமானத்தை கொண்டு வர முடியலன்னு ஒரு இது, எது சொன்னாலும் குறை, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா? அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். இது 9ஆம் அதிபதி வேற குரு 2ஆம் இடத்துக்கு வருதுன்னா, வருகின்ற பணம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பணம் வரவு உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு யாராவது தர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்தாச்சு. கடன்லேருந்து மீண்டு வர போகிறீங்க. ஏன்னா கையில் பணம் இருந்தால் அடுத்து என்ன, கடன் அடைச்சி அடுத்து சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடியதான். ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்க. ஏன்னா வருகின்ற பணத்தை கடன் அடைச்சி, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த அவமானத்தை தொடச்சிட்டு, அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விதிவிலக்கை ஏற்படுத்திட்டு நேராக அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இதில் 8ஆம் அதிபதி வேறு உங்கள் 2ஆம் இடத்துக்கு வருது. இப்போ என்ன சொல்லுவோம், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட இடம், வீடு, ஏதோ சின்ன சின்ன வழக்குகள் இருக்குது. உங்களுக்கு தர வேண்டிய ஒருத்தர் பணம் தரலை, அவங்க மேலே ஒரு கேஸோ ஒரு செக்லிஃபோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க சார், இப்போ கொடுப்பாரா? கொடுப்பார். இதே இது உங்கள் மேலே ஒருத்தர் ஆல்ரெடி, சார் நான் ஒருத்தர் பணம் தரணும், அவர் எனக்கு ஒரு கேஸ் மாதிரி போட்டிருக்காரு, இப்போ அது பிரச்சனை பெருசாகுமா சார்? அப்போ எந்த ஒரு நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் மேலே யார் போட்டிருந்தாலும், நீங்கள் இப்போ அவரை அணுகி சிறு தொகையை கொடுத்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை. இதில் குருமங்கள யோகத்தில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, இந்த குரு உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் ருணரோக சத்ருங்கிற 6ஆம் இடத்தையும் கட்டுப்படுத்துகிறார். அவமானம், விபத்து, கண்டங்கள் அப்படிங்கிற அந்த இதையும் குறைக்கிறார். 10ஆம் இடம், அப்போ உங்கள் ஸ்தானம், அது 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானை விருத்திப்படுத்துகிறார். ஆக மொத்தம் குரு இத்தனை சுபிச்ச பார்வை பெற்று வளர்ச்சியை கொடுக்க போகிறார். முதல்ல நம்ம வேலையை பற்றி பேசுகிறோம். ஏன்னா வருமானம்ங்கிறது இங்கே முக்கியம். முதல்ல வேலை சம்மந்தப்பட்டதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, ரெஸ்பெக்ட் கூட போகிறது. நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு தாங்க அங்கீகாரம் கிடைக்கிது. முதல்ல என்ன நடக்கும்னா, நீங்கள் விதைச்சது நீங்கள், பலன் அனுபவிச்சது வேற ஒருத்தங்க, இப்படி இருந்தது. ஆக மொத்தம் இன்றைக்கி நீங்களே செஞ்ச உங்களுக்கு ரெப்யூட்டேஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு மேலதிகாரிகள் இல்லை ஓனர்னு சொல்லுவோம், அவங்க உங்களை வாழ்த்தக்கூடிய சூழ்நிலை வருது. இப்போ வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்பட்ட புதுசு விஷயம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அணுகுமுறை ஆகுது. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். சார் ப்ரொமோஷன் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். ஏன்னா ப்ரொமோஷன் காலகட்டம் ஆல்ரெடி போன மாதத்துலேருந்து நெருங்கிட்டுருக்கு. இந்த மாதம் ப்ரொமோஷனாக இருக்கும், உயர் பதவியாக இருக்கும். வெளிநாடில் ஷார்ட் டேர்ம் ட்ரிப் 1 மந்த்து 2 மந்த்ஸு. இதில் நிறைய பேர் சார் ப்ராஜெக்ட் இருக்குது, ஆனால் ப்ராஜெக்ட் முடிகிற மாதிரி இருக்குது, கண்டினியூ ஆகுமா? சார் வெளிநாடு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, விசா டிலே ஆகிட்டு இருக்கு, கிடைக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை வந்தாச்சு. உங்கள் ராசிக்கு 12ல் இருந்த ராகு என்ன பண்ணுறாரு, விருத்தி செய்ய போகிறார். அப்போ வெளிநாடு வேலைவாய்ப்பு ட்ரை பண்ணுறவங்க, விசா சம்மந்தப்பட்ட தொந்தரவு அதெல்லாம் அதிகரிக்க, அதாவது நல்ல விதமாக சக்ஸஸ் ஆக போகிறது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது
இந்த கேது தடுத்தாருன்னு சொல்லலாம், கொடுத்தாருன்னு சொல்லலாம். யாருக்கு கொடுத்தார், யாருக்கு தடுத்தாருங்கிற ஜாதக அமைப்புகள் பார்க்கணும். இதே இது லக்னம் மட்டும் உறுதியாக தெரிஞ்சு உங்கள் லக்னத்துக்கும் தசாபதியும் கம்பேர் பண்ணிட்டா இன்னும் மென்மேலும் மேலே பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அதுக்கு நம்ம லக்னமும் தேவை, தசாபுத்தியும் தேவை. சரி, அடுத்தது 3ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கார். இப்போ என்ன சொல்ல போனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த நேரத்தில் தான் புதுசாக பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்த காதல் டு கல்யாணம் அந்த விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த காதலாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் வீட்டுக்கு வரப்போகுதுன்னே சொல்லுவோம். வீட்டில் ஒரு டெக்னாலஜி பொருள் வாங்க போகிறதுக்குள்ள சூழ்நிலை வந்திருக்கு. 1க்கு 2 டைம் யோசித்து வாங்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் நல்ல நிலையில் இருக்கார். புதன் இங்கே வக்ரம் பெற போகிறார். அதுதான் அப்போ புதன் வக்ரம் பெறும்போது என்ன நடக்கும்னா ஒரு விஷயத்தை செஞ்சதை திருப்பி செய்கிற மாதிரி வந்துடும். அப்போ இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆகஸ்ட் 15க்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டால் ஓகே. அதுக்கு மேலே போகுது, அது 22ஆம் தேதிக்கு மேலே தாண்டுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா புதன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, இந்த வீட்டுக்கு எல்இடி சிசிடிவி இந்த மாதிரி போடுறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ தகவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. தகவல் நல்ல தகவலாக இருக்கும். அது 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம். இது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒருத்தரெல்லாம் சொல்லுவாங்க, சார் எனக்கு வேலைக்கு அப்ளை பண்ணேன், இன்டர்வியூ அட்டன் பண்ண ரிசல்ட் வரல, நல்ல தகவலாக வருமா? உறுதியாக வரப்போகிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்போ பேசுவோம். ஏன்னா திருமணம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இது கொஞ்சம் பேச வேண்டியது. ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, நாங்கள் இருக்குங்கிறோம், அந்த பக்கம் இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வீடு இருக்கா, சொத்து இருக்கா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தையிலே போயிட்டு மிஸ்டேக் ஆயிடுது. சார் எல்லாமே பொருந்திருக்கு, தசாபுத்தி சந்திப்பு கொஞ்சம் கிளாஷ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சார். இதுக்கு விதி விலக்கெலாம் இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா வயதை பார்க்கணும், சேம் கம்யூனிட்டியாக இருக்குது, எந்த ஊர், இதை மாதிரி பார்த்து தான் டிசிஷன் எடுக்கணும். பொதுவாக 10 பொருத்தத்தில் இந்த 10 பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு டிக் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஜோசியரே தேவையில்லை, நெட்டில் பார்த்தாலே போதும். அப்போ கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது தசாபுத்திலாம். அப்போ இத்தனை நாளாக தடை ஏற்பட்டிருந்த திருமணம் சம்மந்தப்பட்டது கை கூட போகுது. 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனால பிடித்த வரன், மனசுக்கு பிடிச்ச வரன் குயிக்காகவே முடிய போகுது. இது உங்களுக்கு 25ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 25 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்குள்ளே பயன்படுத்திக்கங்க. சார் ஆடி மாதம் போயிட்டுருக்கேன், ஆடி பெருக்குக்கு அப்புறமே உங்களுக்கு யோகம் தாங்க. அதனால் நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம், நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அடுத்த காரியத்துக்கு இது பண்ணிடலாம். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, மாமன் உறவு, அவங்க அந்த சம்மந்தப்பட்ட இப்போ புதுசாக வராங்க சார், என்ன பண்ணலாம்? அதுக்கும் வாய்ப்பு உண்டு. உறவு வகையில் திருமணம் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்க ஆல்ரெடி தெரிந்த வரன். ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணமாகி சிறு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு, இப்போ எங்களுக்கு வரன் அமையுமா? அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா 9ஆம் அதிபதி 2ல் குடும்பஸ்தானத்துக்கு வருது. அப்போ குடும்பம் அமையப்போகுது. 2வது கலஸ்திரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அமையப்போகுது. நான் சொல்கிற பலன் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானதாக தான் இருக்குது. இப்போ இதே இது நல்லா பாருங்கள், ஒரு வயதானவங்க 60-65 இந்த திருமண விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும், இது அப்படியே உங்கள் குழந்தைகளுக்கு பொருந்த போகுதுன்னு சொல்ல போகிறேன். 2வது குழந்தை, அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு, குழந்தை பிறப்பு உண்டு. இப்படி 2வது பெரிய வயசானவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற சுபகாரியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தை பிறப்பு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாமல் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது. 6ஆம் இடத்துல இருந்த கேது உடல் உபாதையை கொடுத்து மருத்துவ செலவை கொடுத்துட்டு இருந்தது. அது இப்பொழுது குரு பார்வையினால் மட்டுப்பட்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது. இதனால் உங்களுக்கு குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு தாங்க யோகத்தின் உச்சமே சொல்லணும். ஏன்னா உங்கள் 5ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி அவர் உங்கள் ராசியிலே இருக்கார், அவர் தான் ராசி அதிபதி. 3ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இங்கே 2ஆம் இடத்துலேருந்து செவ்வாயும் 5ஆம் வீட்டை பார்க்கறனால என்ன சொல்ல போகிறேன்னா, அரசு நிர்ணயித்த தொகையில் கல்லூரி கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டு நிர்ணயித்த தொகையிலே போகும், எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க தேவையில்லை. இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலே கிடைக்கும். அப்போ ஒரு சிலருக்கு வீட்டு அருகிலிருந்து போயிட்டு இருக்கிற வாய்ப்பு உண்டு. நீங்கள் பிடிச்ச காலேஜ், பிடிச்ச டிகிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கனால வெயிட் பண்ணி சூப்பராக வாங்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது எந்த டிகிரி எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும்னா ஜாதக அடிப்படையில் அந்த பார்த்தா தான் உறுதியாக தெரியும். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல இது வரும். ஒரு சில டாக்டர் டிகிரி கேட்டிருந்தாங்க, இதில் டாக்டர் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். சரி, இதில் படித்து முடித்தவுடன் வேலை. இப்போ ஆல்ரெடி சார் பிடெக் இல்லை பிஇ முடிக்க போகிறேன்,
கையில் ஆஃபர் லெட்டர் வருமா, இல்லை தேர்ட் இயரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களும் உறுதி அட்டன் பண்ணுங்கம்ம. என்ன ரீசன்னா, இப்போ உங்களுக்கு படித்து முடித்து உடனே கேம்பஸ் இன்டர்வியூலே செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உலக அளவில் மார்க்கெட் கம்மியாக இருக்குது கூட இருக்குங்க தேவையில்லை, உங்களுக்கு கிடைக்கும். நம்ம உங்களுக்கு தேவையான விஷயத்தை கான்சென்ட் பண்ணுங்கள். இதில் வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க சைடில் படிக்கிற யோகம் உண்டு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதில் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது, கொஞ்சம் நல்லா கவனிங்க. தொழிலில் 10ஆம் அதிபதி 11 லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை கொடுக்க போகிறார். இதில் வக்ரம் பெற்றிருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம்? வக்ரம் பெற்றிருந்தாலும் உங்கள் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருப்பதால் வளர்ச்சியே. அது உங்கள் ராசி அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து பார்க்குறாங்க. 8ங்கிறது ஒரு அதிர்ஷ்டங்க, திடுப்புன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் புது கான்ட்ராக்டாக இருக்கலாம், புது கிளைண்ட்டாக இருக்கலாம், திடீர்னு ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறேன், கூட்டு போடுறேன் அப்படிலாம் வருவாங்க. கூட்டு வேணும் வேணாமன்னு ஜாதக அடிப்படையில் அவர் வர ஒரு ஆட்கள் வச்சு முடிவு பண்ணுவோம். இறுதியாக உங்களுக்கு என்ன சொல்லப்போனால் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அடுத்த படிநிலைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ ஒன்றுமே கடை இல்லாதவங்க கடை ஆரம்பிங்க. கடை ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு சார், என்ன பண்ணலான்னா அடுத்த கடை இல்லை அடுத்த ஒரு பிரான்ச்சு எக்ஸ்டென்ஷன் வைக்க சொல்லுவேன். ஆக மொத்தம் வளர்ச்சியானது. இதில் கலைத்துறையினருக்கு 5ல் சுக்கிரன் நல்லா இருக்கிறனால கலை சம்மந்தப்பட்ட துறையினருக்கு அபிர்விதமான யோகங்கள். அப்போ சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு படிநிலை உயர்வாக வருது. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் ரொம்ப நாளாக ப்ராஜெக்ட் இல்லை, ப்ராஜெக்ட் இருக்குமா இல்லையா, அடுத்தது கிடைக்குமா, ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருமா, அவங்களுக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி. இந்த கலைத்துறையினர் அதிலே பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க, டிசைனிங் பண்ணுறவங்கன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு சிறு மாறுதல், ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒன்று மாறப்போகுது. அந்த டெக்னாலஜி கற்றுக்கிட்டு அடாப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. உங்களுக்கு யோகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு ஒரு சில நிறங்கள், ஒரு சில கிழமைகள், ஒரு சில எண்கள் பயனுள்ளதாக இருக்குது. அதை பார்த்துக்கங்க. முதல்ல பார்த்திங்கன்னா 3, 9, 1 இந்த எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது. இதில் கிழமையில் பார்த்திங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த கிழமை. நிறங்களில் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, இது மெரூன் கலர் கூட போடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி யாராவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இங்கே போட்டிருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பொருள் தரப்படும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், ஏதாவது விடுபட்டிருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக நான் பதில் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். நீங்கள் வழிபட வேண்டிய பரிகாரம் தெய்வம் யாருன்னா துர்க்கை அம்மன். அது செவ்வாய்க்கிழமை வழிபடுங்க, உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.